ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குட் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா மீல் மேக்கர் கபாப் கிரேவி. நம்ம நிறைய கபாப் வெரைட்டிஸ்லாம் சாப்பிட்ருப்போம். ஆனா இந்த மாதிரி கபாப் கிரேவி செஞ்சு பாருங்க. சப்பாத்தி, கீ ரைஸ், ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே செட் ஆகும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 2 கப்பு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இதுல சூடு தண்ணி ஊத்தி மூடி வச்சு ஒரு 1/2 hour அப்படியே வச்சிருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லாவே மீல் மேக்கர் ஊறிடுச்சு. இதுல இருக்க தண்ணி எல்லாமே நல்லா புழிஞ்சிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. நல்லாவே புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம அரைக்க போறோம். மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கலாம். இதுக்கு கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய். இதை கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். மீல் மேக்கர் அரைச்சி எடுத்ததுல 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், பாதி வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கொத்தமல்லி கீரை, 2 டீஸ்பூன் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் உப்பு. மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு தேவைப்படுச்சுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கடலை மாவு, 2 டீஸ்பூன் பிரெட் கிரம்ஸ். உங்ககிட்ட பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா பிரெட் இல்லைன்னா ரஸ்கை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப இருத்தி பிசையும் போது வெங்காயம் மீல் மேக்கரில் உள்ள தண்ணியே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். சூடான எண்ணெயில் போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. போட்ட உடனேயே மிக்ஸ் பண்ணாதீங்க, எல்லாமே உடஞ்சி போயிடும். கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீல் மேக்கர் கபாப் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஸ்நாக்ஸாவே சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம கிரேவி தான் செய்ய போறோம். அதனால நெக்ஸ்ட் நம்ம கிரேவிக்கான ப்ராசஸை செஞ்சுக்கலாம். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்னதாக எடுக்கிறீங்கன்னா 2 எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். நெக்ஸ்ட் ஒரு பெரிய தக்காளி, அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 10 முந்திரி, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வரணும், அது வரைக்குமே நல்லா வேகட்டும். இது இவ்வளோத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், பாதி வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரட்டும். இதில் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மசாலாலாம் இருக்கும், அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் இதில் ஊற்றிக்கலாம். இதை 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கிரேவிக்கான தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். கிரேவிக்கான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஸ்டில் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அது ஒரு 3 மினிட்ஸ் இருக்கட்டும். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கபாப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காகும் கிரேவி. அதுக்கு மேலே 1/4 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கொத்தமல்லி கீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. இது ஒரு 3 மினிட்ஸ் இருக்கட்டும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டு 1 டீஸ்பூன் பட்டரையும் சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டான மீல் மேக்கர் கபாப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எப்போவும் வெஜிடபிள் குருமா, சால்னா அந்த மாதிரி செய்யாமல் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம்.